ஈரோடு கிழக்கு தொகுதியின் எம்எல்ஏவும் காங்கிரஸ் மூத்த தலைவருமான ஈவி.கே. இளங்கோவன் உடல்நலக்குறைவால் காலமானார். சென்னை மியாட் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த இவர் தனது 75வது வயதில் இன்று காலை 10:12 மணியளவில் காலமானார் என மருத்துவமனை வட்டாரம் தகவல் தெரிவித்துள்ளது. இவர் 1948ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி ஈரோட்டில் பிறந்தார். இவர் சென்னை மாநில கல்லூரியில் BA பொருளாதாரம் பட்டம் பெற்றார். இவர் தந்தை பெரியார் ஈவே ராமசாமியின் அண்ணன் ஈவே கிருஷ்ணசாமியின் பேரனும் அவர் மகன் ஈவே.கே. சம்பத் அவர்களின் மகனும் ஆவார். நாடாளுமன்ற உறுப்பினராக பணியாற்றியுள்ளார். இவரின் தாயார் ஈவே.கே. சுலோச்சனா சம்பத் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைப்பு செயலாளராக இருந்தார். இவரது மனைவி பெயர் வரலட்சுமி. இவர்களுக்கு 2 மகன்கள். இரண்டாவது மகன் திருமகன் ஈவேரா 2023ஆம் ஆண்டில் உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். இவர் தன் அரசியல் வாழ்க்கையை காங்கிரஸ் கட்சியில் அவரது தந்தை சொல்லின் செல்வர் என்று தமிழக அரசியல் களத்தில் அழைக்கப்பெற்ற ஈவே.கே. சம்பத் அவர்கள் மரணத்திற்கு பிறகு காங்கிரஸ் கட்சியில் அவரது தந்தையின் நண்பரும் அன்றைய தமிழ் திரையுலக முன்னணி நடிகருமான நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் 1977 முதல் 1989ஆம் ஆண்டு வரை ஒன்றாக பயணித்தார். மேலும் அப்போது 1984ஆம் ஆண்டு தமிழக முதல்வர் எம்ஜிஆர் மேல் சிகிச்சைக்காக அமெரிக்காவில் இருந்தபோது இந்தியாவில் அன்றைய காங்கிரஸ் கட்சியின் தலைவையும் பிரதமர் இந்திரா காந்தி பஞ்சாப் தனிநாடு கொள்கைக்கு எதிராக செயல்பட்டதால் காலிஸ்தான் அமைப்பினரால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டு மரணமடைந்தார். இதனால் தமிழகத்தில் அதிமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு பலமான அனுதாப ஆதரவு அலை வீசியதால் இக்கூட்டணி 1984 நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் பலமான வெற்றி பெற்றது. இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே அதுவரை இல்லாத அளவிற்கு காங்கிரஸ் கட்சி அதிக அறுதி பெரும்பான்மையோடு வெற்றி பெற்று ராஜீவ்காந்தி முதல் முறையாக பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். அத்தேர்தலில் சத்தியமங்கலம் தொகுதியில் ஈவி.கே. இளங்கோவன் தேர்தல் அரசியலில் முதல் முறையாக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தலைவர் சிவாஜி கணேசன் ஆதரவு பிரிவினராக வெற்றி பெற்று தமிழக சட்டமன்றத்திற்கு சென்றார். பிறகு 2023ஆம் ஆண்டு அவரது மூத்த மகனும் தமிழக காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினருமான திருமகன் ஈவேரா திடீர் நெஞ்சு வலியால் எதிர்பாராத மரணத்தை தழுவினார். பின் அவர் விட்டு சென்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்றத்திற்கான இடைத்தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் ஈவி.கே. இளங்கோவன் பல பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினின் வேண்டுகோளை ஏற்று காங்கிரஸ் கட்சி சார்பாக சட்டமன்ற வேட்பாளராக இளங்கோவன் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்றார். சுமார் 39 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக சட்டமன்றத்திற்கு தேர்வாகி சென்றார். அத்தேர்தலில் எதிரணியில் அதிமுக வேட்பாளர் K.S. தென்னரசுவை 42,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.